ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இது வர்ஷன் ஃபேஷன். நான் ரேவதி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். அது எப்போவுமே நான் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா மிஷின் ப்ராக்டிஸ். ஸோ உங்கள் மிஷினை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதோட பார்ட்ஸ் என்னெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத கண்டிப்பாக கவனிங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு உங்கள் மிஷினை நல்லா தொடச்சி செஞ்சு ஆயில் போட்டு நூல் போடாமல் ரன் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிஷினை நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷினோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸாக வரைய கற்றுக்கோங்க. எந்த மாதிரி வரையன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட கற்றுக்கோங்க. அப்புறமா நல்லா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கற்றுக்கோங்க. அப்புறமா ஒரு கர்வ் ஸ்டிச் போடுறதுக்காக ஒரு கர்வ் மாதிரி போட்டு வரைய கற்றுக்கோங்க. அப்புறமா ஒரு வி ஷேப், ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். ஸோ அந்த மாதிரி போடுறதுக்காக இந்த 3 பேசிக் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நல்லா வரைய கற்றுக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட்ஸாகவே இப்போதுலேருந்தே ஒரு ஃப்ரீ ஹேண்டாக வரைய கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து நீங்கள் போடுற டிசைன்ஸ் எல்லாமே அழகாக வரைய முடியும் உங்களால். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, நீங்கள் நல்ல துணியில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, துணியில் வெட்டி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பேப்பரில் வெட்டி பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுதான் மெயின் பாயிண்ட்டு நான் சொல்ல வருது. பேப்பர் கட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேப்பர் கட்டிங்கில் நல்லா தெளிவானதுக்கப்புறம் நீங்கள் துணியை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேப்பரில் மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து அதை மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல துணி எடுத்து தைக்க போகிறதா இருந்ததுன்னா எப்போவுமே உங்கள் மிஷினுக்கு மேலே ஒரு ரஃப் கிளாத் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நல்லா ஒர்க் ஆகிற மிஷின் அதுக்கு திடீர்னு மக்கர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிஷினில் உட்காரும்போதும் ஒரு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தையல் எப்படி விழுகுது, கரெக்டாக விழுகுதா, துணி வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக ஸ்டிச்சஸ் போகுதாங்கிறது கரெக்டாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நல்ல கிளாத்தில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, துணியை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. இது நான் வந்துட்டு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் ரொம்பவே வேஸ்ட் பண்ணி கட் பண்ணுவேன். ஸோ நிறையா ஸ்லீவுக்கெல்லாம் எனக்கு துணி பத்தாமே போயிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, எப்படி எந்த பக்கம் வச்சு துணியை மடித்து வெட்டுறதுங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெமோவாகவே நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, துணியை வந்துட்டு எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். துணியை வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு துணியை 4ஆக தான் துணியை மடிக்கணும். 4ஆக மடிக்கும்போது ஃபோல்டிங் பக்கம் இருக்குல்ல, இப்படி மடிக்கும்போது ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வைங்க. ஓப்பனாக இருக்கிற சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வைங்க. அப்படி வச்சுட்டு அப்புறமா மெஷர் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டிங் எப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்ஸுமே 4ஆக மடித்து தான் கட் பண்ணுவோம். நம்ம ப்ளவுஸ் மட்டும் 2ஆக மடித்து கட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மிஷினுக்கு போடுற நம்ம நீடிலோட சைஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சைஸ் என்னென்ன சைஸ் எல்லாம் இருக்குன்னா, 8லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற சைஸஸ் இருக்குது. 8, 9, 10 இந்த 3 சைஸ் நீடிலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டான கிளாத்து, நல்லா காற்று மாதிரி இருக்கிற கிளாத்து, கர்ச்சீஃபு, ஷிஃபானு, அப்புறம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சில்க்கு, இதுக்கெல்லாமே இந்த 3 சைஸ் நீடில் வந்துட்டு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 11, 12 அந்த சைஸ் நீடில் பார்த்திங்கன்னா, அதுக்கு அடுத்த லைட் வெயிட்டான கிளாத்து, அதாவது அதுவும் சில்க் காட்டனு அந்த மாதிரி லைட் வெயிட்டான கிளாத்துக்கு இந்த 11, 12 சைஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 14 சைஸ் நீடில், மோஸ்ட்லி காமனாக எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டாண்டர்டாக இந்த சைஸ் நீடிலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தா இதுவும் காட்டனு, வெல்வெட்டு, அப்புறம் வந்துட்டு நிறையா லெனன் கிளாத்து,
ஸோ அந்த மாதிரி இதில் மீடியம் ஹெவி வெயிட்டு கிளாத் எல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து 16, 18, 20 இது எல்லாமே அதுக்கு அடுத்து நல்லா ஹெவி வெயிட்டான கிளாத்தெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜீன்ஸு, அப்புறம் ஸ்வெட்டரு, அப்புறம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெவி வெயிட்டாக எக்ஸ்ட்ரா ஹெவி வெயிட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் ஸோ 20 வரைக்கும் இருக்கிற நீடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக நீங்கள் 14 சைஸ் நீடில் யூஸ் பண்ணால் போதும். ஸோ 14 சைஸ் நீடில் யூஸ் பண்ணோன்னா அது போதும். ஸோ அந்த 8, 9, 10 நீடில் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப லைட்டான கிளாத்துன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரொம்பவே லைட்டான கிளாத்துக்கு அந்த நீடில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் நீடிலாக இருந்தாலுமே துணி வந்துட்டு ரொம்ப சுருங்கி நூலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். துணியில் இருக்கிற நூலே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான கிளாத்துக்கு இந்த 8, 9, 10 சைஸ் நீடில் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, மிஷினோட பார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மிஷினை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது ரெண்டையுமே நான் காட்டுறேன். தேங்க்யூ.